வவும் தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் ஒரு நிலைக்கும் நிமிடங்கள் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம். ஒவ்வொரு வாரமும் நாம் திருச்சபையினுடைய உண்மைகள், புனிதர்களை பற்றி அறிகின்றோம். யார் இந்த புனிதர்கள்? திருப்பாடல் 1 அழகாக சொல்லுகிறது. திருப்பாடல் ஆசிரியர் 1வது அதிகாரத்திலேயே அழகாக சொல்லுகிறார். தீயோரின் அறிவுரை கேளாதவர்கள், பாவிகளின் குழுவிலே அமராதவர்கள், இகழ்வாரின் கூட்டத்திலே சேராதவர்கள், அவர்கள் பேறு பெற்றவர்கள். இறைவார்த்தை புனிதமடைவதற்கான வழியை காட்டுகின்றது. எப்படி? அவர்கள் அல்லும் பகலும் ஆண்டவருடைய திருச்சட்டத்தை பற்றி தியானம் செய்வார்கள். இன்னுமாக நாங்கள் இறைவார்த்தையை புரட்டி பார்க்கின்ற பொழுது அவர்கள் கையூட்டு பெற மாட்டார்கள். தங்களுடைய பணத்தை வட்டிக்கு கொடுக்க மாட்டார்கள். தீய ஒழுக்கத்தின்படி வாழ மாட்டார்கள். இவர்கள் யார்? இவர்கள் புறம் கூற மாட்டார்கள், வஞ்சகம் செய்ய மாட்டார்கள், நல்ல இதயம் கொண்டவர்கள், பழுதில்லா கரங்களும் தூய இதயமும் கொண்டவர்களாக வாழ்பவர்களே இந்த புனிதர்கள். நாம் திரு அவை நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறை ஏடு நமக்கு இப்படி சொல்லி தருகிறது. நாம் புனிதர்களாக கடவுள் நம்மை ஏன் படைத்தார்? கடவுள் தன்னை அறிய, அன்பு செய்ய, அவருக்கு பிரமாணிக்கமாக ஊழியம் செய்ய, ஈற்றிலே அவரோடு இருக்க கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். எனவே நாம் திருமுழுக்கின் வழியாக கடவுளுடைய பிள்ளைகளாக்கப்பட்டு திரு அவையிலே அங்கத்துவம் பெற்றிருக்கிறோம். கடவுளை அப்பா என்று கூப்பிட உரிமை கிடைக்கிறது. நமக்கு விண்ணக வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய அருட்சாதனங்களை பெறுகின்றோம். இவற்றின் வழியாக அருள்நிலை நமக்குள்ளே பெருக 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 நாம் ஆண்டவரை தேடி செல்லுகின்றோம். எனவே நம்முடைய கிறிஸ்தவன் ஒருவனுடைய முடிவு எங்கே இருக்க வேண்டும்? அது கடவுளை முகமுகமாக பார்க்கின்றதில்லை. கடவுளை முகமுகமாக பார்ப்பது என்றால் நான் புனிதம் அடைவது, கடவுளோடு இரண்டர கலப்பது, நான் ஒரு புனிதனாக மாறுவது. இதற்கான வேலையை நாங்கள் எங்கே செய்ய வேண்டும்? புனிதர்களாக மாறுவது, புனிதர்களாக போவது எங்கே? போய் இந்த உலகத்தை விட்டு ஓடிப்போய் வேறு எங்கேயாவது இருந்து புனிதர்களாக முடியுமா? தற்காலத்திலே அது முடியாது. முன்னொரு காலத்திலே பாவத்துக்கு பயந்து, உலகத்திற்கு பயந்து அவர்கள் துறவிகளாக மாறினார்கள், வனவாசம் செய்தார்கள், தவசிகளாக மாறினார்கள். இன்று எவ்வாறு நாங்கள் புனிதர்களாக மாறுவது? இன்று நாங்கள் வாழுகின்ற சூழலிலே ஏற்றுக்கொள்ளுவது, பொறுமையை கடைப்பிடிப்பது, அன்பை விதைப்பது, பகைமையுள்ள இடத்திலே பாசத்தை விதைப்பது. இயேசு ஆண்டவர் கூறுகிறார், யாராவது துன்புறுத்தினால் அவர்களுக்காக செபியுங்கள், உங்களை இகழ்வாருக்கு ஆசி கூறுங்கள், அழுவாரோடு அழுங்கள், சிரிப்பாரோடு சிரியுங்கள். நாளாந்த சேவியத்திலே நாங்கள் சந்திக்கின்ற அனுபவங்களை நாங்கள் இறை அனுபவங்களாக மாற்றவும், அந்த இறை அனுபவங்களுக்குள்ளே நாங்கள் கடவுளை ஆழமாக மற்றவர்களுக்கு பெற்றுக்கொண்ட இறை அனுபவத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க முற்படுகின்ற பொழுது நாளாந்த நம்முடைய ஒவ்வொரு நொடி பொழுதையும் நாங்கள் பரிசுத்தமாகி கொண்டு, நாமும் பரிசுத்தமாகி கொண்டு இறை ஆட்சிக்குள்ளே போகலாம், புனிதர்களாக மாறலாம். இவ்வாறான வழியை, இவ்வாறான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு புனிதர் இன்றைய நாளிலே நான் உங்களுக்கு சொல்லித்தரவிருக்கிறது புனித மொனிக்கம்மா. புனித மொனிக்கா இந்த புனிதர், இவரை பற்றி இவருடைய கதை மிகவும் அருமையானது. சபிப்பதற்கு எவ்வாறு இடைவிடாது சபிக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருக்கின்ற ஒரு புனிதர் புனித மொனிக்கம்மா. இந்த புனிதரனுடைய குடும்ப வாழ்வு, இவர் ஒரு திருமணம் முடித்த ஒரு புனிதர். பாருங்கள் அன்பான உறவுகளை, இவருடைய கணவன் கடவுள் பக்தி இல்லாதவராக இருந்தார். பத்ரீசியோஸ் என்ற கணவன்
கடவுளுக்கு கடவுள் பற்றுறுதி இல்லாதவர் ஒரு மனிதர். இவ்வாறாக இவர்கள் குடும்பமாக வாழ்கின்ற பொழுது இவர்களுக்கு 3 குழந்தைகள் கிடைக்கிறது. அதிலே ஒன்று அகுஸ்தீனார். அவர் தப்பான வாழ்க்கை வாழ்ந்து கடவுளிடமிருந்து விலகி சென்று அவர் மனிகேசம் என்கின்ற கொள்கையை பின்பற்றி அதன் பின் அவர் தோட்டத்திலே பல விடயங்களை எல்லாம் கற்று பல மெய்யியல் சிந்தனைகளை எல்லாம் உள்வாங்கி இவர் வாழுகின்ற பொழுதுதான் இவருக்கு கிடைத்த அந்த அழைப்பு எடுத்து வாசி அதன் பின் தன்னுடைய வாழ்வை இவர் மாற்றிக்கொள்ளுகிறார். அது புனித அகுஸ்தீனார். அதற்கு பிறகு அவருக்கு கிடைத்த பிள்ளை நவிஜீஸ், 3வது பிள்ளை பெர்பெத்துவா. இவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கவில்லை. ஆனால் புனித மொனிகா மிகுந்த கடவுள் பெற்று கொண்டவர். இந்த தாயாரினுடைய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு இந்த பிள்ளைகள் திருமுழுக்கு பெற்று ஆண்டவருக்குள்ளே வாழ வேண்டும் என்பது. ஆனால் கணவன் அதை மறுத்து விடுகிறார். அது அவருக்கு நிறைவேறாத ஒரு ஆசையாகவே இருக்கிறது. ஆனால் இடைவிடாது சபித்து வந்தார். ஆண்டவர் இயேசு சொல்லுவார், ப்ரே அன்சீசிங்லி, இடைவிடாது சபியுங்கள், நிறுத்தாமல் சபித்து கொண்டே இருங்கள், இடைவிடாமல் சபியுங்கள். எனவே இந்த தாயார் என்ன செய்கிறார்? இடைவிடாது சபிக்கிறார். எப்பொழுதும் தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக சபிக்கிறார். அந்த வேளையிலே என்ன நடக்கிறது? இவருடைய கணவன் மனமாற்றம் அடைகிறார். மனமாற்றம் அடைந்து ஒரு கொஞ்ச நாட்களுக்குள்ளே இறந்து போகிறார். அகுஸ்தீனாருடைய திருமுழுக்கிலே நடந்த ஒரு சம்பவம் அது என்னவென்று சொன்னால், புனித அகுஸ்தீனார் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அந்த வேளையிலே அகுஸ்தீனாருடைய தந்தையார் பத்ரீசியஸ் அவர் சொல்லுகிறார், இவன் நலமடைந்ததும் நாம் இவருக்கு திருமுழுக்கு கொடுப்போம் என்று. ஆனால் நலமடைந்ததும் திருமுழுக்கு கொடுக்கவில்லை. பாதிக்கிறது தாய் மொனிகாவை. இவ்வாறாக தன்னுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவ விசுவாசத்தை அணிய வேண்டும் என்பதற்காக இந்த தாயார் மிகுந்த வேதனைப்பட்டு சபித்து கொண்டு கடவுளை நாடியவராக இருக்கிறார். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் தான் அகுஸ்தீனார் உடைய கல்வி வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. புனித அகுஸ்தீனாரை இவர் கல்விக்காக அனுப்புகிறார். அங்கே கல்வி கற்க சென்ற அகுஸ்தீனார் பல தீய கொள்கைகளாலும் தீய நண்பர்களாலும் ஆட்கொள்ளப்பட்டு தன்னுடைய வாழ்வை சீரழிக்கிறார். கூறப்படுகிறது, புனித அகுஸ்தீனார் ஒருவரை திருமணம் செய்து அவருக்கு ஒரு குழந்தை இருந்ததாகவும் இவ்வாறு அந்த குழந்தையையும் திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த நாளிலே தன்னுடைய திருமுழுக்கு நாளிலேயே திருமுழுக்கு கொடுத்ததாகவும் நாங்கள் அறிந்து கொள்ளுகின்றோம். கணவன் இறந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் கிறிஸ்தவ விசுவாசத்தை காத்து கொள்வதற்காகவும் மறுமணம் புரியாமல் புனித மொனிகா அவ்வாறு ஒரு விதவையாகவே வாழ்ந்து வருகின்றார். தன்னுடைய மகன் அகுஸ்தீனாருடைய வாழ்வினாலே, அவருடைய ஒழுக்கமற்ற வாழ்வினாலே சீர்குலைந்து போன புனித மொனிகா அவருக்காக சபிக்க ஆரம்பிக்கிறார். அன்றைய உலகத்திலே கலாச்சார மையமாக இருந்த ரோம் நகரை தேடி அகுஸ்தீனார் சென்று விட்டார். எனவே அகுஸ்தீனார் அங்கு சென்றும் இன்னும் தீய வழியிலே ஈடுபட்டு விடுவார் என்று தன்னுடைய மகனை தேடிக்கொண்டு ரோமைக்கு செல்லுகிறார். ஆனால் ரோமையிலே இருந்து அகுஸ்தீனார் மிலானுக்கு திரும்பி வருகிறார். மிலானுக்கு திரும்பி வரவே மிலானுக்கு அகுஸ்தீனாரை தேடிக்கொண்டு மீண்டும் அங்கே செல்லுகின்றார். இவ்வாறு அங்கே சென்ற வேளையில் தான் மனமாற்றம் நிகழ்கிறது. அகுஸ்தீனார் திருமுழுக்கு பெறுகின்றார். கிட்டத்தட்ட 17 வருடங்கள் அகுஸ்தீனார் திருமுழுக்கு பெறும் வரை அவரை பின்தொடர்ந்து அவருடைய சுபத்தின் வல்லமையினாலே அவருக்கு திருமுழுக்கு நிகழ்கிறது. இவ்வாறாக இத்தாலியிலே இருந்து ஆப்பிரிக்கா நாட்டுக்கு பயணம் செய்கிறார்கள். தந்தையும் மகனும்
அம்மாவாரும் பயணம் செய்து கொண்டு அங்கே போகின்ற பொழுது உரோமையிலே இருக்கின்ற ஒரு துறைமுகத்துக்கு வருகிறார்கள். ஒஸ்தியா துறைமுகத்துக்கு வருகிறார்கள். அங்கே மோனிகா நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகிறார். அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. கல்லறை கணக்கெடுக்க எங்கே என்று தெரியாமல் போகிறது. ஆனால் 6ஆம் நூற்றாண்டிலே அவருடைய கல்லறை மீட்கப்படுகிறது. மீட்கப்பட்டதும் அந்த காலத்திலே இருந்த பாப்பானவர் கூறுகிறார், 5ஆம் மார்ட்டின் இவருடைய புனித பண்டங்களை 1430ஆம் ஆண்டிலே ரோமுக்கு கொண்டு வர சொல்லுகின்றார். அங்கே அவர் எடுத்து செல்லுகின்ற காலத்திலே அங்கே நிறைய புதுமைகள் நிகழ்ந்ததாக கூறப்படுகின்றது. ஆனால் இவருடைய கண்டுபிடிக்கப்பட்ட கல்லறையிலிருந்து எடுக்கப்பட்ட இவருடைய புனித பண்டங்களானது புனித ஔராவினுடைய கல்லறைக்கு பக்கத்திலே ஏற்கனவே அது அங்கே பாதுகாக்கப்பட்டது. அதன் பின் தான் உரோமைக்கு அது கொண்டு செல்லப்படுகிறது. இவ்வாறாக அங்கே இருந்த அன்னை மோனிகாவினுடைய இந்த புனித பண்டங்களிலே கல்லறையிலே இருந்து பல புதுமைகள் நிகழ்ந்ததால் இவரை புனிதராக உயர்த்துகிறார்கள். இவருடைய திருவிழா எப்பொழுது கொண்டாடப்படுகிறது என்றால், புனித அகுஸ்தீனாருடைய திருவிழாவுக்கு முதல் நாளிலே இவருடைய திருவிழா கொண்டாடப்படுகிறது. ஏன்? தவறி வாழ்ந்த ஒரு மகன் கடவுளை தேடி கடவுளுக்குள்ளே வருவதற்கு காரணமாக இருந்த தாயாரினுடைய விழாவை அந்த மகனுடைய விழாவுக்கு முன்னாளிலே கொண்டாடுகிறார்கள். இந்த மோனிகா யாருக்கு இவர் புனிதராக இருந்தார்? யாரெல்லாம் இவரை அதிகமாக அணுகுகிறார்கள்? திருமண பிரச்சனைகள் இருக்கிறவர்கள், அதே வேளையிலே குழந்தை நன்னடத்தையிலே வீடுகளிலே குழந்தை நன்னடத்தையிலே பிரச்சனை இருக்கிறவர்கள். இன்றைக்கு பாருங்கள், எல்லா தாய்மாரனுடையவும் கண்ணீர் என்ன? எங்களுடைய பிள்ளை 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 என்கின்ற ஒரு கண்ணீர். என்னுடைய பிள்ளை எப்படி இருக்குமோ, இந்த பிள்ளை எவ்வாறு மனம் திரும்ப போகிறதோ என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. அன்பான பெற்றோரே, அன்பான இளம் பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், நீங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள். திருப்பாடல் 128 சொல்லுகிறது, கடவுள் எவ்வாறு மக்கள் செல்வத்தை கொடுக்கிறார். இளமையிலே கிடைக்கின்ற குழந்தைகள் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற சொத்து, வலிமை என்று சொல்லுகிறார். 2 திருப்பாடல்களிலே நாங்கள் அதை பார்க்கிறோம். திருப்பாடல் 128, திருப்பாடல் 126 இவற்றிலே இந்த செய்திகள் பரவி கிடக்கின்றது. இன்று இந்த அம்மா அப்பா, கணவன் மனைவி, நீங்கள் இந்த குடும்பங்களை தீர்மானிக்கின்ற பொழுது குடும்பத்தினுடைய எண்ணிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிற பொழுது நீங்கள், நான் என்னுடைய அனுபவத்திலே கண்டிருக்கிறேன், இந்த குழந்தைகளை ஐயோ 1 பெற்றால் 2 பெற்றால் 3 பெற்றால் அதற்கு பிறகு எப்படி வளர்ப்பது, 1 போதும் 2 போதும். அதேபோல் முதலாவது குழந்தையை பெறுகின்ற பொழுது சந்தோஷமாக பெறுகிறீர்கள், அதன் பிறகு எப்படி நான் வளர்ப்பேன் என்ற தேடு. அடுத்தது குழந்தைகள் பிறந்து சின்ன சின்ன குழப்படி செய்தோன்னா ஐயோ இது ஏன் பிறந்தது, பிறக்காமலே இருந்திருக்கலாம். இப்படியெல்லாம் நொந்து போகின்ற பெற்றோர்கள், அவர்களுடைய வார்த்தைகள் காதிலே விழுகிறது. சில வேளைகளிலே பிள்ளை பெறாத மெலடிகள் வேறு பெற்றவர்கள் என்று பிள்ளைகள் குழப்படி செய்கின்ற பொழுது சொல்லுகின்ற பெற்றோர் இருக்கிறார்கள். நான் கேட்டிருக்கிறேன் அவர்களுடைய வார்த்தைகளை. அவர்கள் மனம் நொந்த விடயம். இவ்வாறு நீங்கள் ஒரு அம்மா மனம் நோகின்ற பொழுது அது யாரை தாக்குறது? பிள்ளையை தாக்குறது. புனித அகுஸ்தீனார் மோனிகாவுக்கு கொடுத்த துன்பம் எவ்வாறு? நன்னடத்தை இல்லை, ஒழுக்கமற்ற வாழ்க்கை, சென்ற இடமெல்லாம் அவர் செய்த ஒழுக்கமற்ற நடவடிக்கைகளால் மனம் உடைந்திருந்தார் மோனிகா. ஆனால் ஒருபோதும் தனக்கு கிடைத்த குழந்தை செல்வத்தை ஏனாண்டவரை நீர் தந்தீர், தராமல் விட்டிருக்கலாம், எடுத்திருக்கலாம்.
அல்லது ஏன் இப்படி வாழுகிறது என்ற ஒரு சிந்தனைக்குள்ளே மொனிக்கம்மா கடந்து போகவில்லை. மொனிக்கம்மா இடைவிடாது சபித்தார். எனவே உங்களுடைய பிள்ளைகள் ஐயோ ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ என்று அல்ல, மாறாக இந்த மகன் திரும்பி வருவார் என்கின்ற சிந்தனையோடு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். புனித அம்புரோசியார் புனித மொனிக்கம்மாவை ஒரு நாள் கண்டு சொல்லுவார், இவ்வளவு கண்ணீர் வழிந்தோட காரணமாக இருந்த மகன் ஒரு நாள் மனம் திரும்புவார் என்கின்ற இந்த ஆயரனுடைய வசனம் இந்த அம்மாவினுடைய மனதை கவர்ந்து கொண்டது, ஆறுதல் படுத்தியது. அதுபோல உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய நெறியை விட்டு செல்லுகிறார்கள், குடிபோதைக்குள்ளே அல்லது வேறு தீமையான காரியங்களுக்குள்ளே அல்லது திருப்பலி அணுகாமல் இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் செபிக்க வேண்டும், இடைவிடாது செபிக்க வேண்டும். திருமுழுக்கு கொடுப்பதற்கு 17 வருடங்கள் ஆகின. செபியுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை ஒருபோதும் நொந்து போகாதீர்கள். ஏன் இப்படி இருக்கிறது என்று. இன்றைக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தை இல்லாதவர்களிடம் சென்று கேட்டு பாருங்கள், குழந்தை இல்லாததால் அவர்கள் அனுபவிக்கின்ற மனவேதனை. ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் குழந்தையை தந்து வளப்படுத்தி இருக்கிறார் என்றால் ஒருபோதும் நொந்து போகாதீர்கள். அவர்களை கிறிஸ்தவ நெறியிலே வளர்த்தெடுங்கள். நீங்கள் பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை பாருங்கள், மொனிக்கம் எவ்வளவு பாடுபட்டார் திருமுழுக்கு கொடுப்பதற்கு. கிறிஸ்தவ விசுவாசத்திலே வளர்த்தெடுங்கள், அதை ஊட்டி விடுங்கள். நற்செய்தியின் படிப்பினையின்படி, அருட்சாதனங்களின்படி, அதே வேளையிலே திருப்பலி, செபங்கள், இவற்றின் வழியாக பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே வளர்த்தடுங்கள். அப்படி இல்லாவிட்டால் பிள்ளைகள் நெறி தவறி போவார்கள். நெறி தவறி போன ஒரு குழந்தையை எவ்வாறு கடவுளுக்குள்ளே கொண்டு வந்து புனிதனாக்கினார் இந்த தாயார் மொனிக்கம்மா. எனவே உங்களுடைய வாழ்க்கையிலும் இதை நாளாந்தம் செய்வதிலே கருத்தாக இருங்கள். முன்னொரு காலத்திலே பிள்ளைகளுக்கு பெற்றோர் கொடுத்த மாபெரும் செல்வம் கடவுளுடைய அருள், ஆசீர்வாதம். பணத்தையோ பொருளையோ சேர்த்து வைக்கவில்லை, அவர்கள் சேர்த்து வைத்தது முழுக்கதும் ஆசீர்வாதம். ஆனால் இன்று நாம் நினைக்கிறோம் எல்லா விதமான உலக செல்வங்களையும் சேர்த்து கொடுத்தால் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கும். இல்லை, பிள்ளைகள் மதிக்க மாட்டார்கள். பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது கடவுளுடைய விசுவாசம். அவர்களுக்கு செபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே வேளையில் அவர்கள் பொது இடங்களில் எவ்வாறு வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. பாருங்கள், எனவே குழந்தை நன்னடத்தை, தங்களுடைய குழந்தைகள் நன்னடத்தை இல்லாமல் வாழுகிறார்கள் என்று சொன்னால் அந்த குழந்தைகளுக்காக நீங்கள் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இவர் யாருக்கு எல்லாம் பாதுகாவலியாக இருக்கிறார்? விபசாரத்தினாலே துன்பப்படுகிறவர்கள், அதே வேளையிலே நம்பிக்கையின்மையினாலே துன்புறுகிறவர்கள், பொய் குற்றச்சாட்டுகளுக்குள்ளே வதந்திகளுக்குள்ளே உள்ளாகி இருக்கிறவர்கள், இன்னுமாக உறவினர்களுடைய மனமாற்றம், இவற்றிற்காக செபிக்க இந்த புனிதர் நம்மை அழைக்கிறார். இவர்களுக்கு பாதுகாவலியாக இந்த புனிதை இருக்கிறார். எனவே அன்பான பிள்ளைகளே, அன்பான உறவுகளே, இவ்வாறான ஒரு அற்புதமான புனிதர் அம்மாமாருக்கு எல்லாம் எடுத்துக்காட்டு. கணவனால் பிரச்சனை, கணவன் விசுவாசத்தை தழுவவில்லை. இன்றைக்கு பாருங்க, குடும்ப விஷயங்களை ரோட்டுக்கு கொண்டு வந்து அம்பலப்படுத்துகின்ற எத்தனையோ மனைவிமார், அம்மாமார் இருக்கிறார்கள். வீட்டுக்குள்ளே மறைக்க வேண்டிய, அதை மனதுக்குள்ளே வைத்து ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்க வேண்டிய விஷயங்களை இன்று நண்பர்களோடு பகிர்ந்து, ரோட்டிலே பகிர்ந்து சீரழிந்து போகின்ற குடும்பங்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த தாய், இந்த மனைவி தன்னுடைய கணவன் செய்த எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டிருந்தார். அவர் பாகால் தெய்வத்தோடு சம்பந்தப்பட்ட வழிபாட்டு முறைகளிலே ஈடுபட்டிருந்தார். ஆனால் ஒருபோதும் மனம் நொந்து போகவில்லை. இறுதியிலே தன்னுடைய கணவனும் மனம் மாறி திருமுழுக்கு பெறுகின்ற பாக்கியத்தை பெற்றார். உங்களுடைய கணவன் குடிவரியில், போதையில், வேறு வேறு துர்நடத்தைகளில் ஈடுபட்டு தன்னுடைய வாழ்வை அளிக்கிறார் என்று சொன்னால் பயப்படாதீர்கள், செபியுங்கள். ஆண்டவர் மாற்றி தருவார். ஆண்டவர் உங்களுடைய கணவனை கணவனாக கொண்டு வந்து தருவார். தமிழிலே இருக்கிறது, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று.
ஆனால் இன்றைக்கு திருமணம் முடித்து ஒரு கொஞ்ச நாட்கள் சந்தோஷமாக இருந்து சொத்தும் செல்வமும் அந்த வீட்டிலே இருந்து விலகிவிடவே கணவன் எவ்வாறு மாறுகிறார், உறவு எவ்வாறு மாறுகிறது என்று இன்றைக்கு விவாகரத்தோடு போகிறது. எனவே இந்த புனிதை நமக்கு சொல்லித் தருகின்ற மிக முக்கியமான பாடங்களிலே குடும்ப பாசத்தை, எவ்வளவுதான் துர்நடத்தையானவர்கள் இருந்தாலும் குடும்ப பாசத்தை கட்டி காத்து மனமாற்றத்திற்காக மன்றாட, இறுதியிலே தன்னுடைய கணவனையும் தன்னுடைய மகனையும் மனமாற்றத்துக்கு உட்படுத்திய ஒரு புனிதையாக புனித மொனிக்கம்மா அம்மா மாறுகிறார். இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் எவ்வாறான வாழ்க்கை வாழுகிறோம்? கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் நானும் புனிதமடைந்து மற்றவர்களையும் புனிதமடைய வைக்க வேண்டும். அதுதான் வாழ்வினுடைய அர்த்தம். ஒரு ஜீவன் என்னாலே உயிர் வாழ்ந்தால் அதுதானே முன்னால் பெரிதாகும். புனித மொனிக்கம்மாவினுடைய வாழ்வு நமக்கு சொல்லித் தருவது அதுதான். இந்த 2 ஜீவன்களையும் பரலோகத்திற்கு அனுப்புவதற்கு அவர் வேலை செய்தார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தரப்பட்டிருக்கின்ற மாபெரும் செய்தி, அன்பான பிள்ளைகளே, அன்பான அம்மாமாரே, அன்பான தொலைக்காட்சி நண்பர்களே, நாங்கள் இந்த புனிதையினுடைய சாயலை பின்பற்றி சபிப்போம். அதே வேளையிலே நாங்கள் எங்களுடைய நாளாந்த வாழ்விலே மரியாள் அனைத்து விடயங்களையும் தன்னுடைய உள்ளத்திலே வைத்து சிந்தித்து வந்தாள் என்று லூக்கான செய்தி சொல்லுகிறது. இந்த மொனிக்கம்மா தன்னுடைய எல்லா விடயங்களையும் மனசிலே வைத்து சிந்தித்து வந்தார். கண்ணீரோடு கூடிய சபம் விடுதலை சபமாக மாறும். மனதிலே இருத்தி கடவுளிடம் அர்ப்பணித்து சபியுங்கள். வாழ்க்கையிலே நிரம்ப வெற்றிகளை நாங்கள் காணுவோம். எனவே இந்த புனிதை நமக்கு பல விடயங்களை சொல்லித் தருகிறார். அதனால்தான் புனித அகுஸ்தீனார் அவருடைய புத்தகத்திலே கன்ஃபெஷன் என்கின்ற அந்த எழுத்துக்களிலே எழுதுகிறார், தன்னுடைய அம்மாவின் செபம் தன் வாழ்வை மாற்றியது என்று. ஒரு மகன் அம்மாவுக்கு கொடுக்கக்கூடிய அதிகூடிய ஒரு 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 விசுவாச வசனம் என்ன? என் அம்மாவால் நான் உயிர் வாழ்கிறேன். உங்களுடைய பிள்ளை என் அம்மாவால் நான் இன்றைக்கு கெட்டுப்போயிருக்கிறேன் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி இல்லை. என் அம்மாவால் நான் இன்று நல்ல நிலையிலே இருக்கிறேன். என் அம்மாவினுடைய செபம், என்னுடைய அம்மாவினுடைய கண்ணீர், என் அம்மாவினுடைய பரிந்துரை செபத்தினால் இன்று நான் வாழுகிறேன். எனவே பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோரே, பார்த்து கொண்டிருக்கிற அம்மாமார், பார்த்து கொண்டிருக்கிற இளம் தம்பதிகள், உறவுகள், இந்த புனிதையினுடைய முன்மாதிரியை பின்பற்றி வேறு எதையுமே சாதிக்கவில்லை. செபத்தினால் மனமாற்றினார். இந்த புனிதையினுடைய முன்மாதிரியை பின்பற்றி நாளாந்த செபத்திலே எல்லா வேதனைகளையும் தாங்கிக் கொள்ளுங்கள். ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள். அவரிடமிருந்து அருளை பெறுங்கள். அவர் நிச்சயமாக நம்முடைய செபங்களுக்கு பதில் தருவார். உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய வாழ்க்கையிலே தூக்கி விடுவார். இதற்கான வரங்களையும் ஆசிரியரையும் இந்த புனிதை வழியாகவும் கேளுங்கள், ஆண்டவரிடமும் கேளுங்கள். மீண்டும் ஒரு நிலைக்கும் நிமிடங்கள் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பு மட்டும் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.